ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம டிஎன்இஏ ப்ரௌச்சர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்கள அட்மிஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ஃபார்ம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். ஸோ +2 முடித்தோடனே இன்ஜினியரிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதை இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்இஏ ப்ரொசீஜர் படி உங்களுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் இல்லாமல் +2 மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த மார்க் பேஸில் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க் டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகும் காலேஜில். இந்த டிஎன்இஏ சிஸ்டத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங். ஸோ எல்லாருக்கும் காமனாக ஒரு பிளேசஸில் நடக்கும். ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது. கட் ஆஃப் அதிகமாக வாங்கி இருக்கவங்க அவங்களோட காலேஜஸை ப்ரிஃபரன்ஸ் படி அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம், ரிசர்வ் பண்ணிக்க முடியும். டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் +2 கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் மார்க் பேஸில் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சீட்ஸ் கிடைக்க போகுது. அடுத்ததாக ஸோ தமிழ்நாடு நேட்டிவிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணணும். இது இருந்தால் உங்களுக்கு காலேஜ் இன்ஜினியரிங் சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் காலேஜஸோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூட் காலேஜஸ். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அது ப்ரைவேட் காலேஜஸ். அடுத்தது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ மூலயமா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கிது. இதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வரும்போது 100% எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் 30% மேனேஜ்மெண்ட் கோட்டாக வரும். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் வந்து 65% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக வரும். கவர்மெண்ட் காலேஜஸ் போகிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபேக்கல்ட்டி, நல்ல ஹை வேல்யூ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது கோர்சஸ். ஸோ இன்ஜினியரிங்க்கு டிஎன்இ மூலயமா ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் டாமினன்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங். இதெல்லாம் உங்களுக்கு EEE குரூப்பில் வந்துடும். எலக்ட்ரானிக்ஸ் டாமினேட்டில் பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ECE குரூப்பில் வந்துடும். மெக்கானிக்கல் டாமினன்ஸில் பார்க்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு மெக்கானிக்கல் டாமினன்ஸில் வரும். சிவில் டாமினன்ஸ், சிவில் இன்ஜினியரிங், என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு சிவில் டாமினன்ஸில் வந்துடும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி டாமினன்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ்,
CSVS, cloud computing and big data, Internet of Things, IoT. ஸோ ஐஓடியில் உங்களுக்கு வந்து ஒரு பி கோர்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாமினன்ஸில் வந்துடும். அடுத்ததான் நம்ம சீட் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். காலேஜஸ்லாம் எப்படி சீட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்து நம்ம யூனிவர்சிட்டி காலேஜஸ் 4, கவர்மெண்ட் காலேஜஸ் 11, கவர்மெண்ட் எய்டட் 3, இன்ஸ்டிடியூட் காலேஜஸ் 16, NIRF செல்ஃப் ஃபினான்சிங்கில் 17. இந்த காலேஜஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஸ்பிட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்சி அண்ட் ஐடியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜஸில் 960 வந்துடும். இசியில் வந்து 720, ட்ரிபிள்இயில் 480, மெக்கானிக்கலில் 480, சிவிலில் 480 அண்ட் அதர் ஸ்பெஷலைசேஷன் பார்க்கும்போது 280 இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு 3400 சீட்ஸ் வரும். 3400 சீட்ஸ் இன்னும் யூனிவர்சிட்டி காலேஜஸில் கவர் ஆகிடும். கவர்மெண்ட் காலேஜஸில் பார்க்கும்போது டோட்டலாக 9240 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் எய்டடில் 3 காலேஜஸ் இன்க்ளூடில் வந்து பார்க்கும்போது 2520 சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கான்ஸ்டிடியூண்ட் காலேஜஸில் பார்க்கும்போது 13,600 காலேஜஸ் சீட்ஸ் 30,600 சீட்ஸ் கான்ஸ்டிடியூண்ட் காலேஜஸில் இருக்குது. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங்கில் பார்க்கும்போது 14,200 சீட்ஸ். டோட்டலாக உங்களுக்கு 43,000 நம்பர் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவுன்சிலிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ் அதில் இருக்குது, அந்த சீட் நம்ம கிடைக்கிற வரைக்கும் என்ன ப்ராசஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ டிஎன்இஏ வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அதில் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ், அகாடமிக் டீட்டெயில்ஸ், ப்ளஸ் டூ டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி கேட்டகரி டீட்டெயில்ஸ், என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி வைப்பீங்க. அதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர், மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அது நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க ஆன்லைன்லேயே. ஸோ அடுத்ததாக ரேங்க் பப்ளிகேஷன். ஸோ கட் ஆஃப் மார்க் பேஸில் வந்து என்னென்ன காலேஜஸ் என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட். அவங்க வந்து கட் ஆஃப் பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் மார்க்கு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அவங்களுக்கு செப்பரேட்டாக ரேங்க் லிஸ்ட் கொடுக்கப்படும். கவுன்சிலிங் கால் லெட்டர். ஸோ நம்ம வீட்டு அட்ரஸுக்கே நமக்கு வந்து கவுன்சிலிங் கால் லெட்டர்ஸ் வந்துடும். கேண்டிடேட்ஸ் வந்து பேட்ச் வைஸாக உங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் படி கால் பண்ணுவாங்க. ஈச் பேட்ச் ஹேஸ் ஃபிக்ஸ்ட் கவுன்சிலிங் டைம் ஸ்டார்ட்ஸ் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம வந்து பண்ண போகிறதுக்கு நமக்கு ஒரு டைம் ஸ்கெடியூல் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கெடியூல் படி தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டு நமக்கான காலேஜை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் போய்ட்டு இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து நம்மளோட காலேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி அதில் செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு லிஸ்ட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரிஃபர் காலேஜஸ் நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டியில் நம்ம எடுத்து வச்சுக்க முடியும். அந்த போர்ட்டல்லேருந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லுவாங்க. அதை நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் லிமிட்டட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நம்ம 10 வேணும் 10 பண்ணிக்கலாம், 20 வேணும் 20 பண்ணிக்கலாம். நம்ம சாய்ஸ் நமக்கு வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த சீட்ஸ் வந்து பண்ணிவிட்டு காலேஜ் பண்ணிவிட்டு நம்ம அதை லாக் பண்ணி வச்சுக்க முடியும். சீட் அலாட்மெண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் ரேங்க்கு, ப்ரிஃபரன்சஸ், அவைலபிலிட்டி சீட் வந்து அலாட் ஆகும். அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து என்னென்ன உங்களுக்கு அதில் வரும் அப்படின்னா காலேஜோட நேம், என்ன கோர்ஸ் அலாட் ஆகிருக்கு, டைப் ஆஃப் சீட் என்ன, அதாவது கவர்மெண்ட்டாக, மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங் எந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து காலேஜில் வந்து நமக்கு ஷீட் கிடச்சிருக்கு, டைப் ஆஃப் ஷீட், இது எல்லாமே உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் ரிசல்ட்லாம் வந்துடும். ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள். ஸோ ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ சீட் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அடுத்து வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறோம். அக்செப்ட் அண்ட் அப்கிரேட், அதுலேயே அப்கிரேட் ஆப்ஷன் ஒன்று வருது. இல்லை டிக்ளைன் அண்ட் அப்கிரேட். ஸோ கொடுத்தப்பட்ட அந்த ஆப்ஷன் வந்து டிக்ளைன் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். டிக்ளைன் அண்ட் எக்ஸிட். ஸோ வேணான்னு சொல்லிட்டு வெளியே வர ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மீனிங் என்னன்னு பார்க்கும்போது, அக்செப்ட் அண்ட் ஜாயினில் கேண்டிடேட் அக்செப்ட் த சீட் அண்ட் வில் ஜாயின் த அலர்டட் காலேஜ். ஸோ அவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க காலேஜில். செகண்ட் பார்க்கும்போது அக்செப்ட் அண்ட் அப்கிரேட். ஸோ கேண்டிடேட் வந்து அக்செப்ட் த கரண்ட் சீட் அண்ட் விஷஸ் டு பி கன்சிடர்ட் பி பெட்டர் ஆப்ஷன் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிறதுக்காக அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கும் போது மூவ் ஆகிக்குவாங்க. அடுத்ததாக டிக்ளைன் அப்கிரேட். ஸோ கேண்டிடேட் ரிஜெக்ட்ஸ் த கரண்ட் அலாட்மெண்ட் பட் வாண்ட்ஸ் டு பி கன்சிடர் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இப்போ காலேஜ் கொடுத்ததில் வந்து சர்டிஃபிகேஷன் இல்லை, ஸோ ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த சீட் அலாட்மெண்ட்டை. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறதுக்காக அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த ஆப்ஷன்ஸில் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஃபார் கரண்ட் சீட், இப்போ இருக்கிற கரண்ட் சீட்டுக்கு வந்து அவங்க அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. இப்போ இன்கேஸ் அப்கிரேட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் ஃபீஸ் வந்து கட்டிடுவாங்க. பார்ட்டிசிபேட்டிங் இன் ஃபர்தர் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ். ஸோ அப்கிரேடில் இந்த மாதிரி வந்துடும். அக்செப்ட் அண்ட் அப்கிரேடில் வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க, பட் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகுவாங்க. அதுக்கடுத்து தான் டிக்ளைன் அண்ட் எக்ஸிட் பார்க்கும்போது கேண்டிடேட் ரிஜெக்ட்ஸ் த சீட் அண்ட் எக்ஸிட் த கவுன்சிலிங் பெர்மனென்ட்லி. ஸோ சீட்டே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பர்மனெண்ட்டாக கவுன்சிலிங்லேருந்து அவங்க எக்ஸிட் ஆகிடுறாங்க. ஸோ மறுபடியும் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் அவங்களால என்ட்ரு ஆக முடியாது. அதுக்கடுத்து அட்மிஷன் டு த காலேஜ். இப்போ வந்து சீட் அலாட்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் அந்த அக்செப்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அட்மிஷன் டு தி காலேஜ். ஸோ அங்கே போகும்போது நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நம்ம டியூஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவோம். அதுக்கான ரெசிப்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைனல் ரிப்போர்ட்டிங். ஸோ காலேஜ் அப்லோட்ஸ் த அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் இன் த டிஎன்ஏ போர்ட்டல். டிஎன்ஏ போர்ட்டல்லே காலேஜ் வந்து அவங்களுக்கான அட்மிஷன் கன்ஃபர்மேஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த போர்ட்டல்லே அப்லோட் ஆயிரும் உங்களுக்கு. யுவர் சீட் இஸ் அஃபிஷியலி லாக்ட் அண்ட் அட்மிஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அடுத்தது கவுன்சிலிங் ஸ்கெடியூல் எப்படி என்ன டேட் ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஓரளவு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இப்போ லாஸ்ட் இயர் 2024 வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட்டில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் 7.5% வர்றதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 22-23 அந்த ரேஞ்சஸில் வந்து நடந்திருக்கு. ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து ஜூலை 25-27 2024 நடந்திருக்கு. ஜென்ரல் கவுன்சிலிங் பார்க்கும்போது ஜூலை 29 to செப்டம்பர் 3. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் செப்டம்பர் 6 to 8. எஸ்இஏ டு எஸ்இ கவுன்சிலிங் வந்து செப்டம்பர் 10 to 11. எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் செப்டம்பர் 11 2024 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ கரண்ட் இயர் 2024 வந்து பார்க்கும்போது டென்டேட்டிவ். ஸோ அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்க ரெக்கார்ட்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஸோ கவர்மெண்ட் 7.5% ரிசர்வேஷன் ஸ்பெஷலில் வந்து பார்க்கும்போது ஜூலை 7 to 8. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜென்ரலில் 9 to 11, ஜூலை 9 to 11. ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஜூலை 14 to ஆகஸ்ட் 19. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஆகஸ்ட் 21 to 23. எஸ்இஏ டு எஸ்சி கவுன்சிலிங் ஆகஸ்ட் 25 to 26, 2025. End of the counseling August 26 to 26, 2025. ஸோ ஆகஸ்ட் 26 இந்த வருஷத்தோட கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது கட் ஆஃப் மார்க். ஸோ கட் ஆஃப் மார்க் ரவுண்ட் 1, 2, 3 3 ரவுண்டுக்கும் என்ன கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்டு 1
அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து ஹையஸ்ட் ரேஞ்சஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் 200 அப்படிங்கிறனால ஸோ 200லேருந்து லெஸ் பண்ணி தான் வர முடியும். ஸோ அதில் கேட்டகரி வைஸ் நம்ம வந்து இப்போ கட் ஆஃப் மார்க் டீல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் அகாடமிக் வந்து பார்க்கும்போது ஸோ 200 வந்து 179 அந்த ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் நடந்து முடிஞ்சிடும். ஸோ ரேங்க் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 சீட்ஸ் கவர் ஆகும். 39 145 ரேஞ்ச் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து நியர்பை அரவுண்ட் 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே கவர் ஆகிடுறாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில். இவங்க ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வராங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கேட்டகரி அதில் வரவங்க வந்து சேம் ரேஞ்ச் 200 to 179. அவங்க இதில் வந்து ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2662 கொடுத்துருக்குறாங்க. வெக்கேஷன் அண்ட் ஜென்ரல் வந்து பார்க்கும்போது ஸோ 200லேருந்து 80.5. கவர்மெண்ட் வெக்கேஷனல் 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்க்கும்போது 200லேருந்து 83.5 அந்த ரேஞ்ச் வரையும் உங்களுக்கு ரவுண்டு 1 கவர் பண்ணுறாங்க. ரவுண்ட் 2 எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு 178லேருந்து 143 வரையும், கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% கேட்டகரியில் வரவங்களுக்கு 179லேருந்து 143 சேம். வெக்கேஷன் ஜென்ரல் கிடையாது, ஜென்ரல் வெக்கேஷனல் ரிசர்வேஷன் 7.5% கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒன்லி ரவுண்டு 1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் வேக்கன்சியை பொறுத்து தான் இவங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. ஸோ ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கன்சி இன்கேஸ் இருந்தது அவங்களுடைய கேட்டகரியில் அப்படின்னா ரவுண்ட் 2 போகலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ரவுண்ட் 1 அதை பொறுத்து தான் அடுத்ததாக அவங்க அலாட் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் ரிசர்வேஷன் சீட்ஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஃபுல்லாகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படியும் ஃபில் ஆகலை அப்படிங்கும்போது ரவுண்ட் 2 வந்து கொடுக்குறாங்க. ரவுண்ட் 3 வந்து பார்க்கும்போது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 143லேருந்து 77.5 அந்த ரேஞ்ச் வரை கட் ஆஃப் மார்க் இருக்கவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது. அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்கூல் 7.5% கேட்டகரி ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு சேம் 143லேருந்து 77.5 கட் ஆஃப் மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து வெக்கேஷனல் ஜென்ரல் அண்ட் கவர்மெண்ட் வெக்கேஷனல் 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்க்கும்போது சேமஸ் உங்களுக்கு ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேகன்சி டிபெண்ட் பண்ணி தான் ரவுண்ட் 3 வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி ஃபார் டிஎன்இஏ அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம டிஎன்இஏ அட்மிஷனுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் அதுக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்மிஷனுக்கு நம்ம வந்து தகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் அபவுட் நேட்டிவிட்டி, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப், தமிழகத்தை சேர்ந்தவங்களாம் இப்படிங்கிறத பேஸ் பண்ணி நேட்டிவிட்டி ஓரியன்ட் எலிஜிபிலிட்டி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இப்போ நம்ம வந்து டிஎன்இ அப்ளை பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த பேஸ்லேருந்து வரவங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்க வந்து 12th வந்து 8 to 12th வந்து மேக்ஸிமம் அவங்க தமிழ்நாட்டில் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, அவங்களோட மார்க் ஷீட்ஸே போதுமானது. அதுக்கடுத்து தமிழ்நாடு நேட்டிவ் ஃப்ரம் அவுட் சைடு ஸ்கூல்ஸ். ஸோ அவங்க வந்து தமிழ்நாடு தான், ஆனால் ஸ்டேட் வந்து அதர் ஸ்டேட்டில் ஸ்கூலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்க நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு தான், ஆனால் ஸ்டடிங் எனி ஆஃப் தி 8 to 12th அவுட் சைட் தமிழ்நாட்டுக்கு வெளியே படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எலக்ட்ரானிக்கல் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ அவங்க தமிழகத்தை தான் சேர்ந்தவங்கிறதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது சில்ட்ரன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஓட சில்ட்ரன் அப்படின்னு வரவங்களுக்கு எப்படின்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் சர்விங் தமிழ்நாடு ஃபார் பாஸ்ட் 5 years.
ஒரு கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த நேட்டிவிட்டி பேஸ் பண்ணி எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. ஜஸ்ட் எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட், அது அவங்களோட பேரண்ட்ஸோட எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட்டே போதுமானது. அதை நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் எம்ப்ளாயீஸ். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க, பப்ளிக் செக்டாரில் இருக்காங்க. ஸோ அவங்களோட சில்ட்ரன் டிஎன்ஏ அப்ளை பண்ணும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நேட்டிவிட்டி பேஸில். எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட், எவிடன்ஸ், ஸோ ஐடி ரிட்டர்ன்ஸ், அவங்களுடைய அக்கௌண்ட் ரிலேட்டட் எவிடன்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ணணும், ஐடி ரிட்டர்ன்ஸ். அதுக்கடுத்து சன் ஆர் டாட்டர்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ் தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர்ஸ். கேடர் லெவல் ஆஃபீஸர்ஸ் வரவங்க ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட சில்ட்ரன் டிஎன்இ அப்ளை பண்ணாங்க அப்படின்னா, ஸோ பேரண்ட் இஸ் டிஎன்இ கேடர் ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. ஸோ பேரண்ட்ஸ் செல்ஃப் டிக்ளரேஷனே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் ஸ்டடி இன் தமிழ்நாடு. ஸோ அவங்க நேட்டிவ் வந்து தமிழ்நாடு கிடையாது, அதர் ஸ்டேட். ஆனால் அவங்க வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்க, ஸ்கூலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே அவங்க காலேஜ் படிக்கணும்னு டிஎன்இஏ மூலிமா கவுன்சிலிங் வராங்க அப்படின்னா அவங்க ஸோ 8th to 12th ஸ்கூலிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க தேவையில்லை. அவங்க ஸ்கூலிங் வந்து இப்போ தமிழ்லேயே பண்ணியிருக்காங்க, அவங்களோட மார்க் ஷீட்ஸே வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நேட்டிவிட்டி ஓரியன்டாக எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் டாக்குமெண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்ததாக கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி ரூல்ஸ் கொஞ்சம் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழ்நாடு கேண்டிடேட் ஸ்டடி இன் தமிழ்நாடு பார்த்துட்டோம். தமிழ்நாடு நேட்டிவ்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் டிஎன் ஸ்கூல்ஸ் பார்த்துட்டோம். சில்ட்ரன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்துட்டோம். சில்ட்ரன் ஆஃப் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயிஸ் பார்த்துட்டோம். சன் டாட்டர் ஸ்டடி இன் ஆல் இந்தியா சர்வீஸ் தமிழ்நாடு கேடர் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட சில்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போது அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் ஸ்டடி இன் தமிழ்நாடு அதுவும் பார்த்துட்டோம். ஸோ அடிஷ்னலாக இன்னும் ஒரு 2 ஸ்பெஷல் ரிசர்வ்ஸ் கேட்டகரி பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜிஸ், ஸோ தமிழ் அகதிகள் சொல்கிறாங்க இல்லையா, ஸ்ரீலங்கா சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது என்ன அவங்க எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும், ஸ்டடி இன் தமிழ்நாடு. ஸோ அவங்க வந்து என்ன சர்டிஃபிகேட் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும்னா, ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாசில்தார். ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸோட தாசில்தார்லேருந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேணும். அது இல்லை அப்படின்னா ஒரிஜினல் பாஸ்போர்ட், விசா, போலீஸ் ஸ்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் இதெல்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கன்சிடர்ஸ் அண்ட் ஓப்பன் காம்படிஷன். ஸோ அவங்க ஓப்பன் காம்படிஷனில் அவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டாஸ் மாதிரிலாம் இது கிடையாது, ஓப்பன் கேட்டகரியில் அவங்க வந்துடுவாங்க. அதுக்கடுத்து தான் ஓசிஐ பிஏஓ கார்டு ஹோல்டர்ஸ். ஸோ இவங்க என்னென்னா, ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஸோ நம்ம இந்தியா வந்து ரிபப்ளிக் ஆனதுக்கப்புறம், அதாவது 1950 ஜனவரி 26 ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்த ஃபாரின் நேஷ்னல்ஸ் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஓசிஐ கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. பட் அவங்க ஆக்சுவலி இந்தியன் சிட்டிசன் கிடையாது, பட் ஸ்டில் அவங்க வந்து ஃபாரினர்ஸ் தான். பட் அவங்களுக்கு சில ஸ்பெஷல் சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க. அதன்படி அவங்க வந்து இந்தியாவில் அவங்க படிச்சுக்கலாம், வேலைக்கு போகலாம், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு சலுகைகள் இருக்குது. ஸோ அதன்படி அவங்க படிக்க முடியும். அவங்க வந்து ஓசிஐ கார்டு பேஸ் பண்ணி படிப்பாங்க. அப்போ அந்த கார்டை வச்சுருக்கக்கூடியவங்களுடைய சைல்டு, கிராண்ட் சைல்டு அவங்களும் படிக்க முடியும். ஸோ அவங்க வந்து அந்த ஓசிஐ கார்டு வந்து அவங்க சப்மிட் பண்ணால் போதும்.
அதில் இப்போ 2021 அடிஷ்னலாக வந்து ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் 2021க்கு அப்புறம் அவங்க ஃபாரினில் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ அவங்க ஆல்ரெடி ஃபாரினர்ஸ் தான் இந்தியாவில் வந்து அவங்க ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க 2021க்கு அப்புறம் ஃபாரினில் அவங்க பிறக்காமல் இந்தியாவில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு இந்த டிஎன்இஏ மூலயமா படிக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ குவாலிஃபைங் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்க ஹெச்எஸ்சி வச்சுருப்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் பேஸில் வந்து அவங்களுக்கு ஆவரேஜாக அவங்க கட் ஆஃப் மார்க் 200க்கு அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த மார்க் பேசிஸில் வந்து அவங்களுக்கு டிஎன்இயில் வந்து காலேஜ் சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் கூடப்பட்ட அந்த கட் ஆஃப் மார்க் ரேஞ்சஸ்க்குள்ளே இவங்களோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் நம்ம இருந்ததுன்னா நமக்கு சீட் கிடைக்கும். ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம +2ல் இப்போது கேட்டகரைஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அண்டு வெக்கேஷ்னல். இப்போ ஹெச்எஸ்சிலே வந்து அகாடமிக் ஓரியன்டாக படித்தவங்க, வெக்கேஷ்னல் ஸ்டடீஸ் பண்ணவங்க, இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45% மினிமம் அவங்க வந்து எடுத்திருக்கணும் கட் ஆஃப் மார்க். அண்ட் மற்ற கேட்டகரி எல்லாருக்குமே 40% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ ஆவரேஜ் பார்க்கும்போது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதனுடைய ஆவரேஜ் வந்து அவங்க கொடுக்க டிஃபைன் பண்ணுற அந்த கட் ஆஃப் ரேஞ்சஸில் வந்து மினிமம் 40% அது அவங்க எடுத்திருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து டிஎன்இக்கு அப்ளை பண்ண முடியும், கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்பெஷல் பிரான்ச் ரெக்யர்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங் இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ மெரைன் சூஸ் பண்ணுறாங்க. qualifying CET by MU meet regular academic eligibility. ஸோ மினிமம் 50% இங்கிலீஷ், ஏஜ் வந்து 25 பிலோ இருக்கணும், ஹைட் 157 இருக்கணும். ஸோ மெரைன் இன்ஜினியரிங் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வரதுனால ஹைட்டு 157 மினிமம் வந்து இருக்கணும், வெயிட் 48 kg மேலே இருக்கணும். நார்மல் கலர் விஷன் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். மெடிக்கல் சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு மெடிக்கல் ஆஃபீஸர் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் தான் வேலிட், அதை அவங்க பார்த்து தரணும். அடுத்ததான் மைனிங் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க. மைனிங் இன்ஜினியரிங்க்கு வந்து சேம் ரெகுலர் அகாடமிக் எலிஜிபிலிட்டியில் தான் அவங்க மைனிங் படிச்சுக்கலாம். ஸோ மைனிங்கை பொறுத்தவரையும் female candidates face employment movement restriction as per Mines Act 1952 and Coal Mines Regulation 1957. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆக்டை வந்து கொஞ்சம் கிளியராக வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து கிளியராக படிச்சுக்கணும். ஸோ அடுத்ததான் மோட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் ரேங்கிங். ஸோ செலெக்ஷன் ரேங்கிங் வந்து என்ன மோடில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து 200 மார்க் கட் ஆஃப் மார்க்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேத்ஸ் மார்க் வந்து ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கும் 100, ஃபிசிக்ஸ்க்கு வந்து 50, கெமிஸ்ட்ரி 50. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 200 பண்ணி வருவாங்க. அதுலேருந்து ஹையர் ரேஞ்சஸ் வைஸ் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வைஸில் வந்து காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி அந்த ரேங்கிங் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் percentage of mark in mathematics, then percentage marks in physics, then percentage marks in optional subject அப்படி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டோட்டல் மார்க் 12th நீங்கள் எடுத்த டோட்டல் மார்க்கோட பெர்சன்டேஜ் அதை வச்சுட்டு அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது எல்டர். ஸோ எல்டர் கேண்டிடேட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ரேண்டம் நம்பர் அசைன்டு, உங்கள் ரேண்டம் நம்பர்னு சொல்லி ஒன்று அசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஹையர் வேல்யூ இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து அது மூலிமா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்கிங்
கொடுப்பாங்க. இதை நீங்கள் வந்து டிஎன்ஏ வெவ்வேறு போர்ட்டல்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அண்ட் அதர் கன்செஷன்ஸ் அதை வந்து பார்க்குறோம். ஸோ அவங்க யார் அப்படின்னா டிஃப்ரென்ஷியலி ஏபிள்ட் சர்வீஸ்மேனோட சில்ட்ரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வராங்க. இவங்களுக்கு வந்து தனியாக வந்து அவங்களுக்குன்னு கன்செஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் வந்து பார்க்கும்போது ஸோ இதில் வரக்கூடியவங்க வந்து ஒன்லி தமிழ்நாடு நேட்டிவ் எலிஜிபிள். ஸோ தமிழ்நாடு நேட்டிவாக இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. ஜென்ரல் எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் இங்கே அப்ளை ஆகும். சர்டிஃபிகேஷன் வரும்போது சர்டிஃபிகேட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எச் சர்வீஸ் மேன் ஆர் மெடிக்கல் போர்டு. ஸோ மெடிக்கல் போர்டில் இருந்து எச் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸோ ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும். இன்க்ளூட் டிஃபரன்ஷியல் எபிலிட்டி எச் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கவங்க. ஸோ ரெலவெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க சப்மிட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடைக்கும். அடுத்ததாக எச் சர்வீஸ்மேனோட டாட்டர்ஸ், சன்ஸ் அண்ட் பர்சன்ஸ் வித் பென்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். ஸோ டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஜென்ரல் ரேங்கிங்கில் தான் அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எச் சர்வீஸ்மென்ஸ் வெல்ஃபேர் அண்ட் மெடிக்கல் போர்டு. ஸோ ரெலவெண்ட் அவங்க சர்டிஃபிகேட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்து சப்மிட் பண்ணணும். அடுத்தது எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரவங்க ஸோ செலக்ஷன் பேஸ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் மார்க்ஸ் as per Annex 3 minimum sports mark of 5 required and priority counseling. ஸோ ஸ்போர்ட்ஸ் மார்க் சொல்லிட்டு 5 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த மார்க்கை அவங்க வந்து எடுத்துருக்கணும். ஸோ வெரிஃபைட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன் பை கமிட்டி மூலியமாக வெரிஃபை பண்ண அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கணும். அவங்க வந்து அந்த கமிட்டி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங் பிஃபோர் ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் பண்ணக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிடும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5% ரிசர்வேஷன் வரவங்க must have studied 6th to 12th standard in state government schools including welfare trust government run schools. அதாவது 6வது 12வது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த பசங்க அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஸ்கூல் ஃப்ரம் குவாலிஃபைங் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அவங்க படித்ததுக்கான எவிடன்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணணும். 6th to 12 படித்ததுங்க. ஸோ எலிஜிபிள் ஃபார் ஃபுல் ஃபீ வைவர் டியூஷன் ஹாஸ்டல் டெவலப்மெண்ட் ஃபீஸ். ஸோ அவங்களுக்கு என்டையராக அவங்களோட எஜுகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ. அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் படிப்பாங்க 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன். ஸோ அந்த தலைமையினுடைய முதல் பட்டதாரிகளாக படிக்க வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் பை ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி தாசில்தார் ஜாயின்ட் டிக்ளரேஷன். ஸோ அவங்க வந்து தாசில்தார்கிட்டருந்து அவங்க வந்து ஃபார்ம் எடுத்து அவங்க சர்டிஃபிகேட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரூஃபை அவங்க சப்மிட் பண்ணணும். நாட் எலிஜிபிள் இஃப் சிப்ளிங் ஆர் ஆல்ரெடி ரிசீவ்டு கன்செஷன். ஸோ அவங்களுடைய சிப்ளிங்ஸ் யாரும் ஆல்ரெடி வந்து அந்த கன்செஷனில் இருந்தாங்கன்னா நாட் அலவுட். அதாவது இப்போது ஒரு அண்ணா தம்பி இருக்காங்க. இப்போ அண்ணா வந்து படிக்க போயிட்டாரு. அவர் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணிட்டார் அப்படின்னா ஸோ எங்கர் பிரதருக்கு அது அப்ளை ஆகாது. ஏஐசிடிஇ டியூஷன் ஃபீஸ் வைவர் ஸ்கீம். ஸோ ஏஐசிடிஇ மூலிமா உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் வந்து மூலிமா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகபிள் ஒன்லி செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜ் கோர்சஸ் பேரண்டல் ஆனுவல் இன்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம்மை பேஸ் பண்ணி உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வைக்கணும். ஸோ லெஸ் தேன் 8 lakhs கீழே அவங்க வந்து ஆனுவல் இன்கம் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கில் ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. கவர்ஸ் அப் டு 5% ஆஃப் தி சாங்ஷன்ட் இன்டேக் பர் கோர்ஸ். நோ கோர்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் அலவுட். ஸோ அவங்க எடுத்துக்கிற கோர்ஸை வந்து அவங்க படிப்பாங்க. அந்த கோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து 5% சப்போர்ட் பண்ணுறாங்க.
போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ், கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் வித் பேரண்ட் இன்கம். ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறோம் போகிறோம். ஸோ என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு பார்க்கும்போது 4 லெவலில் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் ரெக்கார்ட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போகிறோம். அதில் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த டைமில் வந்து என் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அடுத்ததாக டியூரிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற இடத்துல நம்ம டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அடுத்தது டியூரிங் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டேட்டஸஸ். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து கையில் வச்சிருக்கணும். அதுக்கடுத்து டியூரிங் ரிப்போர்ட்டிங் வித் காலேஜ். ஸோ சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் நம்ம காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணும்போது அங்கே வந்து நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெரிஃபிகேஷனுக்காக காமிக்கணும். ஸோ அப்போவும் நம்ம டாக்குமெண்ட்ஸை நம்ம கையில் வச்சுருக்கணும். ஸோ என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கான்டாக்ட். ஸோ நம்மளுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஆதார் கார்டு ஆப்ஷனல், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது 10th மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி ஃபஸ்ட்டு +1 மார்க் ஷீட் இஃப் அப்ளிகபிளாக இருந்தால், +2 மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அகாடமிக் ரெக்கார்ட்ஸில் சப்மிட் பண்ணணும். ஒரிஜினல்ஸ் டு பி அப்லோட் ஆஸ் பர் ஸ்கேன்டு காப்பீஸ். ஸோ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம ஒரிஜினலில். நேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிட்டி ப்ரூஃப் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து டிஜிட்டலில் இருக்குது. அதில் நீங்கள் வந்து சைன் பண்ணியிருப்பீங்க, டிஜிட்டலி சைன் பண்ணியிருப்பீங்க. அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து படித்தவங்க அவங்க வந்து இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்எஸ்சி, பிசி, பிசிஎம், இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட்டே போதுமானது. அதில் டிஜிட்டல் சைன் பண்ணால் அந்த சர்டிஃபிகேட் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து தான் எம்ப்ளாய்ட் சர்டிஃபிகேட் ஃபார் த சில்ட்ரன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களோட சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து தான் எம்ப்ளாய்ட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் எவிடன்ஸ். ஸோ ஐடி ரிட்டர்ன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸோட சில்ட்ரன் அவங்க வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃப்ரம் த பேரண்ட், ப்ரெசன்ட் டாட்டர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ் தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர்ஸ். ஸோ கேடர் ஆஃபீஸர்ஸ் இருக்கவங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர் தாசில்தார் ஃபார் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜிஸ். ஸோ ரெஃப்யூஜிஸ் வரும்போது அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் தாசில்தாரோடைய கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இப்போது அது இன்கேஸ் இல்லை அப்படிங்கும்போது ஒரிஜினல் பாஸ்போர்ட், விசா, போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் இதை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இன்கம் அண்ட் கன்சஷன் ப்ரூஃப். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். ஸோ ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதுக்கு இந்த ரெண்டுக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அதுக்கடுத்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடிங் 6 to 12. ஸோ கவர்மெண்ட்டில் 6 to 12 வரையும் படிச்சிருக்கு அப்படிங்கும்போது, ஸோ அந்த 6 to 12 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ நெட் பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருக்கோம். யூபிஐ ஆப்ஷனில் வந்து நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃப் நாம் எடுத்து வைக்கணும். ஸோ அடுத்ததான் டியூரிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த அப்போ போகும்போது மோஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் வில் பி வெரிஃபைடு ஆன்லைன் அட் டிஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர். ஸோ அங்கே கவுன்சிலிங் நடக்கக்கூடிய சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினலோட கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸும் வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்
during online counseling stages. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகும்போது உங்களுடைய அந்த கேண்டிடேட்ஸ் வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த டிஎன்ஏ போர்ட்டலில் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் சாய்ஸஸ்லாம் நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம சீட் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் அந்த ஆக்ஷன் வந்து பார்க்கும்போது நாம் ஸ்பெசிஃபிக் டேட்டில் வந்து நம்ம பேமெண்ட்டை ஃபீஸ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து பார்க்கும்போது ஸோ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ரிப்போர்ட் டைரக்ட் டு தி அலாட்டட் காலேஜ் அண்ட் கம்ப்ளீட் த அட்மிஷன். ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நேராக காலேஜில் நம்ம ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ பேமெண்ட்டை இன்கேஸ் ரெக்யர் அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஃபீ பேமெண்ட் எசம்ஷன்ஸ். ஸோ அப்ளைஸ் டு தி கேண்டிடேட் அண்டர் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. ஸோ அந்த 7.5% ஸ்கூல் கோட்டாவில் வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பேமெண்ட் விதிவிலக்கு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். ஸோ சீட் ரிசர்வேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இது வந்து பார்க்கும்போது ஸோ சீட்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் கம்யூனல் ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், வெக்கேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ், இந்த மாதிரி 3 கேட்டகரியில் பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனல் ரிசர்வேஷன் ஸோ ஜென்ரலாக அப்படி வந்து பார்க்கும்போது ஸோ ஓப்பன் காம்படிஷன் ஓசி அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். இவங்க 31%. இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன், இதில் வந்து யார் வேணாலும் வருவாங்க. பேக்வர்ட் காஸ்ட் பிசின்னு பார்க்கும்போது 26.5%. பிசி முஸ்லீம் அவங்க பார்க்கும்போது 3.5%. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசி அண்ட் டிஎன்எஸ்சி பார்க்கும்போது 20% வந்துடுறாங்க. ஸ்கெடியூல் கேஸ்ட் எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி ட்ரைப்ஸ் 1%. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரின்னு பார்க்கும்போது 7.5% ரிசர்வேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 6 to 12 ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க 7.5% ரிசர்வேஷனில் இருப்பாங்க. அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் who study in 6 to 12th standard in the government schools. ஸோ சன் டாக்டர் ஆஃப் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 150 சீட்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் காலேஜஸ் சீட்ஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்ஸு, இந்த எல்லாமே சேர்க்கும்போது அவங்களுக்கு 150 சீட்ஸ் வந்து ஸோ எச் சர்வீஸ்மேனுக்கு கொடுத்துருவாங்க. பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5% கோட்டா அக்ராஸ் ஆல் காலேஜ் டைப்ஸ். ஸோ எந்த காலேஜ் டைப்பாக இருந்தாலும் சரி அதில் 5% கோட்டா வந்து இவங்களுக்காக வந்துடும். பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸோடு இருக்கவங்க. ஸோ அவங்க வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த மெடிக்கல் போர்ட் அவங்க வந்து அதை சப்மிட் பண்ணணும். ஸோ எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 500 சீட்ஸ் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், காலேஜஸ் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஓவராலாக பார்க்கும்போது அவங்களுக்காக 500 சீட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மார்க் அப்படின்னு சொல்லி 5 மார்க் கொடுக்குறாங்க. அந்த 5 மார்க் அவங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் அவங்க அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ வெக்கேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ், வெக்கேஷனல் ஸ்ட்ரீமில் படித்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கவர்மெண்ட் சீட்ஸ் ஃபார் வெக்கேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்க்கும்போது 2% வந்து ஆஃப் கவர்மெண்ட் சீட்ஸ் இந்த கவர்மெண்ட் எய்டட், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சர்டட் சீட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ பெஸ்ட் ஆன் மார்க்ஸ் இன் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் வெக்கேஷனல் சப்ஜெக்ட் ஆஃப் டோட்டலிங் 200 மார்க்ஸ். ஸோ இவங்களுக்கு 200 மார்க்ஸில் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பேஸ் பண்ணிவிட்டு 2% ஆஃப் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து அலாட் ஆகும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்டேஜ் இன் வெக்கேஷனலில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 5%
வந்துடும். இவங்க செப்பரேட் ரேங்கிங் அண்ட் கவுன்சிலிங் வெக்கேஷனல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரேங்கிங் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து நார்மலாக மற்ற கேண்டிடேட்ஸோட அவங்க ரேங்கிங் வராது. இவங்களுக்கு செப்பரேட்டாக இவங்களுக்குன்னு அந்த ரேங்கிங் பண்ணுறாங்க. ஸோ வெக்கேஷனல் பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது வேகன்சிஸ் இன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் ரிவர்ட் டு ஜென்ரல் கவுன்சிலிங் இன் ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிஸ் applies to ex servicemen, persons with eventual disabilities, even sports persons. So approximate fee structure அது பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆனுவலாக ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் ஃபீஸ் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக பார்ப்போம். ஸோ காலேஜ் டு காலேஜ் உங்களுக்கு வந்து மாறும். இது ரேஞ்ச் ஒரு ரேஞ்ச் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட்டட் கார்டு. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 9,000 தான் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அக்காமடேஷன் ஃபுட்டு அப்படின்லாம் பார்க்கும்போது ஓவரால் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் 4 வருஷத்துக்கு சேர்த்து உங்களுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் 1 lakh அந்த ரேஞ்ச் கவர் ஆகும். யூனிவர்சிட்டி காலேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது சிமிலர் டு கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் மோரோவர் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 55,000 85,000 வரையும் உங்களுக்கு ஆனுவலாக இருக்கும். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 50,000 2,50,000 வரையும் உங்களுக்கு டிபெண்ட் நம்ப தான் இன்ஸ்டிடியூஷன். ஸோ காலேஜை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபீஸ் ரேஞ்சஸ் வந்து மாறும். ஸோ என்னென்ன மாதிரியான அந்த விஷயங்களுக்கு நம்ம இப்போ வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் டியூஷன் ஃபீஸ் பாலிசின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதர் ஃபீஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் ரூம் ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, காஸ்ட் அண்ட் டெபாசிட் சொல்லிட்டு ஒரு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் ஒன்று பே பண்ணுவீங்க. அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ், அட்மிஷன் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸஸ்லாம் வந்து கவர் ஆகும். இதில் சில இடத்துல வந்து நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டாகவும் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை பார்ஷியலாக மந்த்லி வைஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். அடுத்ததான் ஃபீ கன்செஷன் அண்ட் வைவர்ஸ். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வர அந்த உங்களுக்கு அந்த ஃபீ வைவர் இருக்கும். ஆல் எக்ஸப்ட் டியூஷன் ஃபீஸ் மஸ்ட் பி பெய்ட் பை கேண்டிடேட்ஸ் அண்டர் சம் கன்செஷன்ஸ். ஸோ அவங்க டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. ஸோ மற்றதெல்லாம் வந்து அவங்க எது அப்ளிகபிள் ஆகுதோ அவங்க அதை பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து காலேஜ் டு காலேஜ் மாறும். ஸோ ஒன்ஸ் நம்ம காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் எடுக்கும்போது நம்ம டீட்டெயில்டாக அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக அதை டிஸ்கஸ் பண்ணதுபடி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 8,000 12,000 வரும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் சேம் ஆஸ் பர் கவர்மெண்ட் காலேஜஸ். யூனிவர்சிட்டி சேம் மாதிரி தான். செல்ஃப் ஃபினான்சிங் பார்க்கும்போது உங்களுக்கு 50,000 80,000 வரையும் உங்களுக்கு ஃபீஸஸ் வரும். மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் பார்க்கும்போது சிமிலர் செல்ஃப் ஃபினான்சிங். ஸோ இதுதான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டான அந்த டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆனுவலி. தேங்க்யூ.